யாழியை பற்றி ஏன் நம்ம பெற்றவங்க நமக்கு இன்னும் சொல்லி தரல? யாழின்னு ஒரு விலங்கு உண்மையிலே இருந்துச்சா, இல்லை அது கற்பனையா? அப்படிப்பட்ட கற்பனையா இருந்தாலும் அந்த கற்பனைக்கு சொந்தக்காரங்க யாரு? அதே போல யானையோட தந்தத்தை பிடுங்கும் அளவிற்கு யாழியின் ஆற்றலும் வேகமும் வீரமும் யாழிகிட்ட இருந்திருக்கு. அதனாலேயே என்னமோ அனைத்து கோவில்களையும் நம்ம பார்க்கக்கூடிய யாழி சிலைகளுக்கு கீழே முழங்காலுக்கு கீழ் யானையோட சிற்பம் இருக்குது. இது வரைக்கும் எல்லா கோவில்கள்லையும் அந்த யாழியோட சிலையை ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளோட பதிலையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார். பொதுவாக நம்ம கற்பனைக்கு எட்டாத அல்லது நம்மளுடைய கற்பனைக்கு அடங்க மறுக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம எல்லாரும் பிரம்மாண்டம் அப்படின்னு சொல்லுவோம். உலக நாகரிகங்கள்லேயும் இது போல் பல பிரம்மாண்டங்களும் அதற்கான தொகுப்புகளும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா கிரேக்கர்கள், எகிப்தியர்கள், சீனர்கள் என்று எல்லாருடைய நாகரிகத்திலும் அவர்களுடைய மதம், இனம் சார்ந்த குறிப்புகளிலேயும் நூல்களிலேயும் இப்படிப்பட்ட பல பிரம்மாண்டங்கள் இருக்குது. அவர்கள் காலம் காலமாக அதை பாதுகாத்து வருவதோடு மட்டும் இல்லாமல் அந்த பிரம்மாண்டங்களை கதைகள் மூலமாக அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஆனால் நம்ம தினமும் போயிட்டு வர கோவில்களில் இருக்கக்கூடிய சிற்பங்கள், கோவில் தூண்களில் இருக்கக்கூடிய சிற்பங்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம் காட்டி இருக்கோமா அப்படின்னு கேட்டால் உண்மையாக யாரும் ஆர்வம் காட்டியிருக்க மாட்டோம். அதை பற்றி அறிஞ்சு கொள்ளவும் நம்ம இது வரைக்கும் நினச்சிருக்கோமா அப்படின்னு கேட்டாலும் அதுக்கு பதில் இல்லை. அப்படிப்பட்ட பல நூற்றாண்டுகள் கடந்தும் பல கோவில்களில் காணப்படும் ஒரு ஆச்சரிய சிற்பம் அப்படின்னா அது யாழி. பல்லவர்கள், பாண்டியர்கள் இப்படி இவர்கள் ஆட்சி காலத்தில் இருந்து இப்போ நடக்கிற ஆட்சி காலம் வரைக்கும் கட்டக்கூடிய அனைத்து கோவில்கள்லேயும் யாழியின் சிற்பத்தை நம்ம பார்க்கலாம். யாழியை பற்றி ஏன் நம்ம பெற்றவங்க நமக்கு இன்னும் சொல்லி தரல? யாழின்னு ஒரு விலங்கு உண்மையிலே இருந்துச்சா, இல்லை அது கற்பனையா? அப்படிப்பட்ட கற்பனையா இருந்தாலும் அந்த கற்பனைக்கு சொந்தக்காரங்க யாரு? இது வரைக்கும் எல்லா கோவில்கள்லையும் அந்த யாழியோட சிலையை ஏன் வைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா கேள்விகளோட பதிலையும் தான் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். பொதுவாக நம்ம கோவில்களில் பார்க்கக்கூடிய யாழி சிலைகளை நம்ம 3 வகைகளில் நம்மளால் காண முடியும். அதில் ஒன்று சிங்கத்தோட உடலையும், சிங்கத்தோட முகம், சிங்கத்தோட துதுக்கியோடு இருக்கும். அந்த யாழியை நம்ம சிம்ம யாழி அப்படின்னும், யானை முகம், சிங்கத்தின் உடல், பாம்பின் உருவம் போன்ற பெரிய வால், பெரிய துதிக்கையோடு இருக்கக்கூடிய யாழியை யானை முகத்து யாழி அல்லது கஜ யாழி என்றும் சொல்கிறோம். மான் முகத்தையும் சிங்கத்தோட உடலையும் யானை போன்று பெரிய துதிக்கையோடு காணப்படுற யாழியை மகர யாழி என்றும் நம்ம சொல்கிறோம். நாய்முகம் கொண்ட யாழியை ஞமலி யாழி என்றும், எலிமுகம் கொண்ட யாழியை முஷிக யாழி என்றும் வகைப்படுத்தி வச்சுருக்கோம். குறிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, உலக புகழ்பெற்ற அங்கோர்வாட் கோவிலில் டைனோசர் மற்றும் யாழியோட சிலை செதுக்கப்பட்டுள்ளது என்பது நம்ம எல்லாரும் ஆச்சரியப்படக்கூடிய ஒரு உண்மைதான். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில்லையும் மற்றும் நிறைய முருகன் கோவில்லையும் இன்னைக்கு வரைக்கும் யாழி போன்று வடிவமைக்கப்பட்ட வாகனங்களில் சாமி ஊர்வலம் வரதை நம்ம எல்லாரும் பார்த்துட்டு தான் இருக்கோம். எடுத்துக்காட்டாக ஒன்று சொல்லணும் அப்படின்னா, இடும்படுபு அறியா பலம்படு வேட்டத்து வாழ்வரி நடுங்க புகழ் வந்து ஆழி உயர்நுதல் யானை புகர் முகத்து ஒற்றி வெண்கோடு பொய்க்கும் என்ற சங்ககால பாடல் யாழியை பற்றி தெளிவாக விளக்கத்தோடு கொடுத்துருக்கு. இந்த பாடலோட விளக்கத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டாலே யாழியோட பலத்தை நம்மளால் உணர முடியும். அதாவது வால் போன்ற வரிகளை உடைய புலியானது எப்போவுமே தனக்கு வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இரையைத்தான் பாய்ந்து அடிக்குமா, இடது பக்கம் இருக்கக்கூடிய இரையை அடிக்காதான். அப்படி அடிக்க வேணும் அப்படின்னாலும் சுற்றி தான் அடிக்குமா. ஒருவேளை தான் அடித்து வீழ்த்தக்கூடிய விலங்கு இடதுபுறம் விழுந்தால் அதை ஒருபோதும் சீண்டாமல் அது பாட்டுக்கு போயிடும். அப்படிப்பட்ட புலியை பயந்து போகும் அளவுக்கு யாழியானது பாய்ந்து உயர்ந்த நெற்றி உடைய யானையோட முகத்தில் தாக்கி அதோட வெள்ளை நிற தந்தங்களை பெயர்த்தெடுக்கும் தன்மை உடையதான். இதுதான் இந்த பாடலோட விளக்கம். இதை வைத்து பார்க்கும்போது காட்டு விலங்குகளுக்கு மான் எப்படி விருப்பமான உணவோ, அதே மாதிரி பாம்பிற்கு தவளை எப்படி விருப்பமான உணவோ, பறவைகளுக்கு எப்படி பழங்களும் விதைகளும் விருப்பமான உணவோ, அதே போல் யாழிகளுக்கு யானை விருப்பமான உணவாக இருந்திருக்க வேண்டும். அதே போல் யானையோட தந்தத்தை பிடுங்கும் அளவிற்கு யாழியின் ஆற்றலும் வேகமும் வீரமும் யாழிகிட்ட இருந்திருக்கு. அதனாலேயே என்னமோ அனைத்து கோவில்களையும் நம்ம பார்க்கக்கூடிய யாழி சிலைகளுக்கு கீழே முழங்காலுக்கு கீழ் யானையோட சிற்பம் இருக்குது. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்பிருக்கக்கூடிய யானைகள்லாம் இப்போ இருக்க யானைகளை விட உருவத்திலும் பலத்திலும் மிக பெருசு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட யானையே யாழியின் முழங்காலுக்கு கீழ் இருக்கிறது என்றால் யாழியோட உருவம் எவ்வளவு பெருசாக இருந்திருக்கும் என்பதை நம்ம கற்பனையால் கொஞ்சம் நினச்சி பார்க்க வேணும்.
டைனோசர்கள் பற்றி ஒரு கருத்துக்களை ஒரு காலத்தில் சொல்லும்போது யாரும் வந்து நம்பலை. டைனோசர் அப்படின்னா ஒன்று இல்லை அப்படிங்கிற மாதிரி இருந்தோம். அதன் பின் வந்து அதற்கான சான்றுகளை காட்டிய போது அப்படியான ஒரு மிருகம் வாழ்ந்து இருக்கும் என்று நிறைய பேர் வந்து சொன்னாங்க. வலிமையான மிருகங்கள் பட்டியலில் நம்ம சொல்லணும் அப்படின்னா சிங்கம், யானை, முதலை ஆகிய எல்லாத்தையும் நம்ம வந்து குறிப்பிட்டிருக்கோம். இந்த 3 வலிமையான விலங்குகளையும் வெல்லக்கூடிய வல்லமை கொண்டது தான் யாளி என்று நம்மளுடைய தமிழர்கள் வந்து நம்பினார்கள். அதே போல யாளி டைனோசரை விட வலிமை வாய்ந்ததாக இருந்திருக்கும் என்றும் கூற்று இருக்கிறது. ஆனால் ஒரு சிலர் முன்வைக்கிற கருத்துக்களை ஆராய்ந்து பார்க்கும் அளவுக்கு முயற்சிகள் நாம் எடுத்திருக்கோம் அப்படின்னா இது வரைக்கும் எடுத்தது கிடையாது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா 18 சித்தர்களில் முதன்மையான அகத்தியரும் ஒரு சில வார்த்தைகளை வந்து அவரோட பாட்டில் எழுதியிருப்பார். நன்முருங்கத்தலை நெய்வார்துண்ணில் யாழியென விஞ்சுவார் அப்படிங்கிறது மாதிரி வந்து ஒரு தன்னோட மருத்துவ நூலில் யாழியை பற்றி குறிப்பிட்டிருக்காரு. சித்தர்களும் முனிவர்களும் கூட தங்களோட நூலில் யாழியை பற்றி வந்து குறிப்பிட்டிருக்காங்க. 3000 ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்து அகத்தியரே யாழியை பற்றி சொல்லியிருக்காரு. அதை காட்டி வந்து தமிழக கோவில்களில் யாழி எப்படி வந்திருக்கோம் அப்படின்னு நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கும்போது கிபி 7ஆம் நூற்றாண்டு வரை தமிழகத்தில் உள்ள கோவில்கள் எல்லாம் செங்கலாலும் செம்மண் சுவர்களாலும் தான் கட்டப்பட்டு இருந்துச்சு. கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகுதான் செங்கலினாலும் செம்மண் சுவர்களினாலும் கட்டப்பட்ட கோவில்கள் வந்து கற்சிலைகளாக கட்டப்பட்டது. கிபி 6ஆம் நூற்றாண்டுக்கு பின் களப்பிரர்கள் ஆட்சி முடிந்து பல்லவருடைய ஆட்சி தொடங்கியது. சிம்ம விஷ்ணு என்பவர் தொண்டை மண்டலத்தில் களப்பிரர்களை வந்து தோற்கடிக்கிறாரு. அதே போல் வந்து பார்த்திங்கன்னா பாண்டிய மண்டலத்தில் பாண்டிய கடுங்கோன் களப்பிரர்களை தோற்கடிக்கிறாரு. கிபி 8ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கட்டப்பட்ட கற்கோவில்களில் சிம்மயாளி உருவம் செதுக்கப்பட்டு இருந்துச்சு. அதே போல் இந்த குடவரை கோவில்கள்னு சொல்லக்கூடிய கோவில்கள் அமைக்கப்பட்டு நுழைவாயில்கள் வந்து மகரயாளி வந்து அந்த கோவில்களில் வந்து பயன்படுத்தப்பட்டது. இதை வந்து மகர தோரணை அப்படின்னு வந்து அப்போ இருக்கவங்க எல்லாம் சொல்லுவாங்க. மகர தோரணையின் மத்தியிலையும் மகர யாழிலையும் வந்து கணம் அப்படி சொல்லக்கூடிய ஒரு உருவம் வந்து காணப்படும். அதே போல் தமிழகத்தில் வந்து குறிப்பாக சொல்லணும்னா மாமல்லபுரத்திற்கு வடக்கே சென்னையை நோக்கி செல்கிற பாதையில் சலவன் குப்பம் என்னும் ஊரில் வந்து புலி குடவரை என்று அழைக்கக்கூடிய குடவரை கோவில் வந்து கிபி 8ஆம் நூற்றாண்டில் குடைந்து அமைக்கப்பட்டிருக்கு. இதில் வந்து கொம்புகள் வைத்த சிம்ம யாழியோட தலைகள் நுழைவாயிலில் செதுக்கப்பட்டிருக்கும். இதை புலியின் தலை என்று நிறைய பேர் தவறாக நினச்சிக்கிட்டு இதை இன்னும் வந்து புலி குடவரை கோவில் என்றும் புலிக்குகை என்றும் அழைச்சிட்டு வராங்க. இதுதான் தமிழகத்தில் யாழி சிற்பத்தின் தொடக்க நிலையாக வந்து அமைந்திருக்கு. அதாவது இதன்படி பல்லவர்களோட கட்டிடக்கலையில்தான் கோவில்களில் யாழி சிலைகள் அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வந்து குறிப்பாக நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா முத்திரையரோட ஆட்சி காலத்தில் கிபி 9ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட விஜயாலய சோழீஸ்வரம் என்ற கோவிலில் சிம்ம யாழி மற்றும் கஜயாழி இது ரெண்டையும் வந்து நம்மளால் அங்கே வந்து பார்க்க முடியும். இதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்கள் ஆட்சியில் கிபி 9ஆம் மற்றும் 10ஆம் நூற்றாண்டுகளில் கட்டப்பட்ட கோவில்களில் சிம்மயாழி, மகரயாழி, சுருளியாழி ஆகியவற்றை நம்மளால் பார்க்க முடியும். சுருளியாழி அப்படின்னா என்னன்னு நிறைய பேர் யோசிப்பாங்க. சுருளியாழி என்பது வந்து சிற்ப கலையோட அலங்கார குறியீடு அப்படின்னு வந்து சொல்லலாம். தென்னிந்திய கோவில்களோட கைப்பிடிகள் சுவர்களில் இந்த அமைப்பு வந்து பொறிக்கப்பட்டிருக்கும். அதை நம்ம எல்லாருமே வந்து பார்த்துருப்போம். தலை திரும்பிய யாழி உருவத்தில் வாய்ப்புறத்திலிருந்து வளைவாக செல்லக்கூடிய யாழியை வந்து சுருள் யாழி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இந்த வகையான யாழிகளை குறிப்பாக கல் மண்டபங்களில் இருக்கக்கூடிய படிகளின் சுவர்களில் அதிகமாக வந்து நம்ம பார்க்கலாம். இதன் பிறகு பாண்டியர்களால் கட்டப்பட்ட மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலையும் விஜயநகர பேரரசால் கட்டப்பட்ட நிறைய கோவில்கள்லேயும் நம்மளால் யாழிகளை வந்து பார்க்க முடியும். கிபி 7ஆம் நூற்றாண்டில் பல்லவர்களால் கொண்டு வரப்பட்ட யாழி சிற்ப கலையானது மற்ற ஆட்சி காலத்திலையும் சிறப்பாக வளர தொடங்குச்சு அப்படின்னே வந்து சொல்லலாம். அதன் பிறகு தான் முப்பரிமான யாழிகள் சிற்பங்கள் வந்து கோவிலில் வடிவமைக்கப்பட்டுச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம். வலிமையின் அடையாளமாக இருக்கக்கூடிய இந்த யாழியோட சிற்பத்தை கோவில் சிலையாக வடிவமைத்ததன் மூலம் தமிழர்கள் உலகத்திற்கு எதையோ ஒன்று சொல்லிவிட்டு தான் வந்து சென்றிருக்கார்கள். அந்த உயிரினத்தை குறித்து ஆராய வேண்டும் என்றும் இல்லை அந்த உயிரினத்தை காப்போணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி இந்த கோவில்கள் வாசலில் காவலுக்கு நிற்கக்கூடிய இந்த யாழி வாழ்ந்த பகுதி புனிதமானது என்று நம்ம கருதுறதுக்கு இங்கு இடமும் நிறையா வந்து இருக்குது. ஆனால் சில தமிழ் ஆய்வாளர்கள் வேறு ஒரு பார்வையை வந்து யாழி மீது வந்து முன்வைக்கிறாங்க. யாழி என்ற பெயரில் வரும் முதல் எழுத்து ஆ என்று எழுத்தால் குறிப்பிட வேண்டும் என்றும் அவ்வாறு நம்ம எழுதி வாசிக்கும் போது ஆலியாக மாறும். ஆலி என்றால் சிங்கம் என்று ஒரு பொருள். சிங்கத்தை அரி, ஆலி, பூட்கை, வயமா, மடங்கள் என்று சங்ககால நூல்களில் குறிப்பிட்டதாகவும் ஆதாரத்தோடு வந்து விளக்குறாங்க. சங்க காலத்தில் இல்லை அதுக்கு முற்பட்ட காலத்தில் சிங்கம் மிக பெரிய உருவமாக இருந்திருக்க வேண்டும்.
அது புலி யானையை வேட்டையாடி வெல்லக்கூடிய அளவுக்கு ஒரு பெரு ஆற்றல் வாய்ந்ததாக இருந்திருக்க வேண்டும் என்றும், அதை உலகத்திற்கு உணர்த்தும் வகையில் கோவில்களில் தமிழர்கள் அதனை இறைவனோட தூதர்களாக அமைத்திருக்கார்கள் என்றும் வந்து நிறைய பேர் வந்து கூறுறாங்க. இந்த கூற்று உண்மை என்று நம்ம நம்புகையில் இன்று இருக்கக்கூடிய சிங்கங்கள் அன்று உருவத்திலும் பெரிதாக இருந்திருக்க வேண்டும், அப்படிதான் நம்ம கருதணும். அதே போல டைனோசர் கூட ஒப்பிடக்கூடாது அப்படிங்கிறது வந்து இவங்களோட வாதமாக இருக்குது. சிங்கமே யாளி, அதாவது ஆளி என்று தமிழ் அறிஞர்கள் கூறும் கருத்தை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணிக்கவும் கூடாது. என்னத்தான் நம்ம கோவில்களில் சிம்ம யாழி, மகர யாழி, கஜ யாழி அப்படியெல்லாம் வந்து பிரித்து பார்த்தாலும் சற்று நம்ம அந்த சிலைகளை உற்று நோக்கி பார்க்கும்போது எல்லாம் வந்து சிங்கத்தோட உடலை தான் கொண்டு இருக்கு அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதோட ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நகங்கள் அதோட பற்கள் எல்லாமே சிங்கத்தை சார்ந்து இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் பார்த்துருப்போம். இதை ஒப்பிட்டு பார்க்கையில் வந்து தமிழ் ஆய்வாளர்கள் சொல்லுவது எல்லாம் ஒத்துக்கிட்டு தான் நம்ம போய் ஆகணும். சிங்கத்தை தான் யாழி என்று கூற சரியான தமிழ் வார்த்தையும் எழுத்தும் உள்ளது என்று அவர்களோட வாதத்தில் உண்மை இல்லாமல் இல்லை, எல்லாமே உண்மைதான். இன்று வரைக்கும் நம்ம கோவில்களில் பார்க்கக்கூடிய யாழி சிலைகள் எல்லாமே வந்து பாய்ந்து தாக்கக்கூடிய வடிவமைப்பில் தான் இருக்கும். சிலர் யாழியோட வாயில இருந்து வரக்கூடிய அந்த துதிக்கை யானையோடது அப்படின்னு வந்து நினைப்பாங்க. ஆனால் அது உண்மை கிடையாது. அது ஏன் உண்மை இல்லை அப்படிங்கிறது வந்து ஏன்னா தமிழர்களோட மனதை ஆட்கொண்ட உறுப்பு வந்து துதிக்கை ஆகும். அதனால வந்து அதை அப்படி வச்சுருக்காங்க. யாழியின் வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தண்டு ஒரு மாயமான தோற்றம் அப்படின்னு தான் வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம சிற்பத்தின் வழியே சிந்தனை உணர்த்தும் ஒரு விதம் அப்படின்னே வந்து நம்ம சொல்லலாம். யாழியோட வாயிலிருந்து வரக்கூடிய அந்த தண்டு யாழினோட உறுப்பே கிடையாது. யாழினோட அந்த தண்டை நம்ம எடுத்துட்டு பார்த்தோம் அப்படின்னா யாழியை யார் கற்பனை உருவம் அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அடிப்படையில் அதுவும் ஒரு பாயும் சிங்கம் அப்படிங்கிறது நமக்கு நல்லா புரிய வரும். யாழி என்பது தென்னிந்திய சிற்பக்கலையில் மட்டும் தான் காணப்படுது அப்படிங்கிற ஒரு கூற்றும் இருக்குது. ஆனால் தென்னிந்தியா மட்டும் இல்லாமல் வட இந்தியா, ஜாவா, இந்தோனேஷியா, கம்போடியா, மலேசியா, சீனா, இலங்கை, வியட்நாம் போன்ற தெற்காசிய நாடுகள்லேயும் யாழி உருவங்கள் காணப்படுகிறது. யாழி என்பது வந்து முன்னோதொரு காலத்தில் தமிழகத்தின் நிலப்பரப்புகள் அல்லது கடல் கோளால் அழிந்து போனதாக சொல்லக்கூடிய குமரி கண்டத்தை வாழ்ந்த உயிரினம் என்றும் ஒரு சிலர் வந்து சொல்கிறாங்க. ஒரு சிலர் வந்து டைனோசர்கள் காலத்தில் அல்லது அதோட எலும்புகள் அதன் புதைப்படிமங்கள் தான் யாழி என்ற உயிரினம் அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து நம்புகிறாங்க. யாழி குமரி கண்டத்தில் வாழ்ந்த ஒரு உயிரினம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் குமரி கண்டம் கடற்கோளால் அழிந்தது அப்படின்னு மறுப்பதற்கும் ஆதாரங்களை யாரும் தர முன் வராதனாலும் குமரி கண்டம் இருந்த இடத்தில் இதுவரை யாரும் முறையான ஆய்வை மேற்கொள்ளவில்லை என்பதாலும் யாழி பற்றிய மர்மங்களும் தமிழர்களுடைய தலைநகரம் பற்றிய தகவல்களும் இன்னைக்கு வரைக்கும் கடலுக்குள்ளே புதஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆராய்ந்து பார்க்காமல நம்மளால் எதுவும் இல்லை அப்படின்னு வந்து சொல்ல முடியாது. அதே மாதிரி வந்து நம்மளால் மறுத்து விடவும் முடியாது. இந்தியா மட்டும் இல்லாமல் இலங்கையின் சிற்பங்களிலும் யாழியோட தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறது வந்து நிறைய இலங்கையில் இருக்கக்கூடிய கோவில்களை பார்க்கும்போது நமக்கு தெரியும். தென்னிந்தியாவில் காணப்படுற கோவில் கோபுரம் முதல் மண்டபத்தின் தூண்கள் வரை ஆயிரக்கணக்கில் யாழி என்ற பிரம்மாண்ட விலங்கோட சிலையை வடிவமாக வந்து மடிச்சிருக்காங்க தமிழர்கள். இப்படியெல்லாம் நம்ம பார்க்கும்போது இது வெறும் கற்பனையாக இருக்க முடியாது அப்படின்னு வந்து நிறைய தமிழறிஞர்கள் வந்து சொல்கிறாங்க. இறுதியாக வந்து இப்படி ஒரு விஷயத்த சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். யாழி அப்படிங்கிற ஒன்றை யாரும் காணாமல் இல்லை, அது பற்றிய உண்மைகளை உணர்ந்து கொள்ளாமல் இல்லை, அது பற்றி எதுவும் தெரியாமல் நம் தமிழர்கள் சிற்பமாக வடிவமைத்து வைத்திருக்க மாட்டார்கள். அதை ஃபஸ்ட் நம்ம நம்பணும். எனவே யாழி என்பது வெறும் சிலை அல்ல, உலகத்திற்கு எதையோ உணர்த்துவதற்கான குறியீடு. அதற்கு நாம் பதில் சொல்ல முடியாது, காலம்தான் பதில் சொல்ல வேண்டும். அதுவரை காத்திருப்போம். இன்னைக்கு யாழியை பற்றியும் யாழி சிற்பக்கலையை பற்றியும் யாழி அப்படிங்கிற ஒரு விலங்கு இருந்துச்சா அப்படிங்கிறத பற்றியும் போதுமான எங்களுக்கு கிடைத்த தகவலை வந்து சொன்னோம். மீண்டும் இன்னொரு தகவலோடு வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது கருத்தோ இல்லை ஏதாவது ஒரு வரலாறு தேவை அப்படின்னாலும் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதோடு வந்து உங்களை சந்திக்கிறேன்.